ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பாராட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கிறதா? செய்தியாளர்களுக்கு பதிலளிக்க அன்புமணி மறுப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கு. ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார். புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா. திருத்தேர் மீது முகூர்த்த கால் நடும் வைபவத்தில் பலர் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலைக்கு கட்சியின் தேசிய இளைஞர் பிரிவான யுவமோர்ச்சா தலைவர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜக தலைவராக கடந்த 4 ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்த அண்ணாமலை அண்மையில் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் பாஜகவின் தேர்தல் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கட்சியின் இளைஞர் பிரிவு தேசிய தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த பொறுப்பில் கர்நாடக மாநிலத்தின் எம்பியான தேஜஸ்வி சூர்யா இருந்து வருகிறார். பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் பதவியில் அவர் இன்னும் நீடித்து வரும் நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, சரோஜா உட்பட அதிமுக மகளிர் அணியினர் பங்கேற்று பொன்முடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டசபையில் முதலமைச்சர் தாக்கல் செய்தார். அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, நகர மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக வைத்து குழு அமைக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதேபோல் ஊரக உள்ளாட்சிகளை பொறுத்தவரை கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகியவற்றில் ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமிக்கும் வகையில் ஊராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். ராஜேந்திர பாலாஜி 2016 முதல் 2021 வரை பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. ரவீந்திரன் என்பவரது புகாரின் பேரில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்தார். அதன் பேரில் ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். ஹரியானா நில ஒப்பந்தம் தொடர்பான பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா 2வது நாளாக இன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் நேற்று ஆஜரான அவரிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் ராபர்ட் இன்று மீண்டும் ஆஜரானார். ராபர்ட் வதேராவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். டெல்லியில் உள்ள தனது இல்லத்திலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நடந்தே சென்ற ராபர்ட் தனது மீதான ஊழல் புகார்களை மறுத்ததோடு இது அரசியல் பழிவாங்கல் என்றும் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி மறுத்துவிட்டார். மாமல்லபுரத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் பாமக மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றுள்ளதா என்பதற்கு இன்னொரு கூட்டத்தில் பதிலளிப்பதாக கூறினார்.
சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் 69% இடஒதுக்கீடை நிலைநாட்டவும் கோரி பாமக மாநாடு நடத்த இருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டார். கன்னியாகுமரி கடல் மீது அமைக்கப்பட்டு இருக்கும் கண்ணாடி நடைபாலத்தில் பராமரிப்பு பணிகள் தொடங்கி இருக்கிறன. தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறும். இதற்காக பாலத்தின் நுழைவு வாயிலில் கயிறுகள் கட்டி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை மட்டும் சுற்றி பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை பகுதியிலிருந்து விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு கடல் மீது அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். வக்பு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கும் முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கமல்ஹாசன் மாநிலங்களவை பதவி தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்கவில்லை என்று கூறினார். வக்பு சட்ட தீர்ப்பு, ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றிக்காக அவருக்கு பாராட்டு சொல்லவே சந்தித்ததாக கூறினார். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு நமக்கு சாதகமானது என்பதை விட இந்தியாவிற்கே சாதகமானது என்று கூறிய கமல்ஹாசன், இந்த தீர்ப்பு அரசு போட்ட வழக்கில் வந்திருக்கிறது என்பதால் கொண்டாடப்பட வேண்டியவர் முதலமைச்சர் என்றும் தேசிய அளவில் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றும் கூறினார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழா ஒன்றில் வடமாநில சமையல் கலைஞரின் வியக்க வைக்கும் திறமையை கண்டு மணமக்களை வாழ்த்த வந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பரவசமடைந்தனர். விழா மண்டபத்தின் முகப்பில் பாதாம் பால் தயாரித்து வழங்கிய வடமாநில சமையல் கலைஞர் ஒருவர் பின்னணி பாடலுக்கு ஏற்ப இருக்கையில் அமர்ந்தவாறே சுழன்று சுழன்று ஆவி பறக்கும் பாதாம் பாலை சிந்தாமல் சிதறாமல் தயாரித்து வழங்கினார். டம்ளரில் பாதாம் பாலை சூடாற்றி வழங்கிய விதம் திருமணத்திற்கு வந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. அக்காட்சியினை பலர் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்ததோடு அதனை சமூக வலைதளத்திலும் பகிர்ந்தனர். தற்போது அந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி இருக்கின்றன. அரசியலில் மிகவும் துணிச்சல் மிக்க தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஹிந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அலுவலகத்தை மதுரை வண்டியூர் பகுதியில் மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிக பரமச்சாரியார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெல்லையில் பள்ளி மாணவன் சக மாணவனை தாக்கிய சம்பவம் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அதற்காக அரசை நாம் குறை சொல்ல முடியாது என்றும் கூறினார். சினிமாதான் இதற்கு காரணம் என்றும் சண்டை, கொலை போன்ற வன்முறை காட்சிகளை கொண்ட திரைப்படங்களை அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரின் மீது மேளதாளம் முழங்க முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா வரும் 26ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. வரும் 18ஆம் தேதி அதிகாலை மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் தொடங்கி சித்திரை தேர் திருவிழா உற்சவம் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உற்சவ நாட்களில் நம்பெருமாள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருவார். இந்த உற்சவத்திற்காக இன்று சித்திரை வீதியில் உள்ள சித்திரை தேரில் முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. கோவிலில் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்து தேரின் மீது முகூர்த்த கால் நட்டனர். சென்னையில் இன்று காலை முதல் பெய்த மழையால் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மும்பையிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம், ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானிலேயே வட்டமடித்தன. மும்பையிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் டெல்லி, மும்பை, கொச்சி, தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காலை 10 மணிக்கு பிறகு பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்திருக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.